என்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு முடிவுகள் வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு முடிவுகள் வெளியீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பணியின் பெயர் தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 2A பணிகளை மொத்த காலி பணிகள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல் வந்து 534, குரூப் 2Aயில் வந்து 2006. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல் வந்து 7987 பேர் ரிட்டன் கிளியர் பண்ணியிருக்காங்க. குரூப் 2Aயில் வந்து 21822 பேர் கிளியர் பண்ணிடுறாங்க. முதன்மை தேர்வு எழுத்துக்கள் நடைபெறும் நாட்கள் சொல்லியிருக்காங்க. தாள் 1 தாள் 2 வந்து 2/2/2025 தாள் 1 நடக்கும். தாள் 2 வந்து பார்த்திங்கன்னா 2 டேட் கொடுத்துருக்காங்க. 23/2/2025, 8/2/2025 சொல்லி 2 டேட் கொடுத்துருக்காங்க. அதோட செய்தி குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் 2A பணிகள் தேர்வு முடிவுகள் வெளியீடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மற்றும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2A மற்றும் அடங்கிய பதவிகள் நேரடி நியமனத்திற்கான அறிவிக்கை வந்து 20/6/2024 வெளியிடப்பட்டது. இத்தேர்வின் முதல்நிலை எழுத்துத் தேர்வு 14/9 நடந்தது. 38 மாவட்ட மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வுக்கு அனுப்பப்பட்ட 7,93,966 5,83,004 தேர்வு எழுதினாங்க. ஸோ 2A தேர்வின் அறிவிக்கையின் விருதாச்சலம் முதன்மை தேர்வு தேர்வுகள் ரிசல்ட் விட்டுருக்காங்க. நேற்று 12/3/2024 ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் பணியின் பெயர் 2A 2 வந்து பார்த்திங்கன்னா 534 பேர் எழுதியிருக்காங்க. 7987 பேர் காலி பணிகள் 534, அதில் 7987 பேர் ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க. தொகுதி 2Aல 2006 வேக்கண்ட் 21,820 பேர் பண்ணியிருக்காங்க. தாள் 1 வந்து 2/2/2025 நடக்கும். தாள் 2 வந்து 23/2/2025, 8/2/2025 நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா 2ல் கிளியர் பண்ணுவீங்க. 2A பணிகள் 2 முதன்மை தேர்வுகளும் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வு முதன்மை எழுத்து தேர்வு கட்டணமாக ரூ. 355 2 முதன்மை தேர்வு தேர்வு கட்டணத்தை தங்களது ஒரு முறை பயன்பாட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக மேற்படி பட்டியலில் குறிப்பிட்ட கடைசி தேதிக்குள் செலுத்துமாறு அறிவிக்கப்படுகிறான்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 350 2 முதன்மை எழுத்தருக்கான தேர்வு கட்டணத்தை தங்களது ஒரு முறை பதிவின் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக மேற்படி பட்டியல்களில் குறிப்பிட்ட கடைசி தேதிக்குள் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறான்னு சொல்லி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ.